வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே. இந்த வீக் ஃபுல்லாக விசுவாசத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விசுவாசம்தான் பேஸ். விசுவாசம்னா என்ன, விசுவாசத்தை நம்மளுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் கூட விசுவாசம் எதிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்க, ரோமர் 10:17 வசனம் இப்படி சொல்லுது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் வரணும், வளரணும், பெருகணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து நம்மளுடைய விசுவாசத்தை பெருக்கிக்க முடியும். இந்த டே டு டே லைஃப்பில் அநேகருக்கு ஜெபிக்கிறதுக்கோ வசனம் வாசிக்கிறதுக்கோ டைம் இல்லை. ஏதோ காலையில் எழுந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் வசனத்தை சுத்தமாக வாசிக்கிறது இல்லை அநேகர். பாருங்கள், இந்த பைபிளை பற்றி ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் அநேக ஹிஸ்டாரிக்கல் சம்பவங்கள் இருக்கிறதுனால இது ஒரு ஹிஸ்ட்ரி புக்கும் கிடையாது. அதே போல் நிறைய சயின்டிஸ்ட்டுக்கு அவங்களுடைய கண்டுபிடிப்புக்கு இது உதவுனதுனால இது ஒரு சயின்ஸ் புக்கும் கிடையாது. மாறாக அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தை எழுப்புனதுனால, விசுவாசத்தை உயிர்ப்பிச்சதுனால இந்த புக்குக்கு புக் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமாங்க, இது ஒரு விசுவாச புத்தகம். இதை நீங்கள் அனுதினமும் வாசிங்க, உங்களுடைய விசுவாசம் பெருகும். அனுதினமும் அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, உங்க விசுவாசத்திற்கு ஒரு உயிர் வரும். தொடர்ந்து வேத வசனத்தை வாசிங்க, விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. God bless you all.